அமைதி என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்தளவு முக்கியமானது என்பதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த அமைதி ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போனால் அவனுடைய நிலை எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். குறிப்பாக அமைதி தொடர்பாக இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? வாருங்கள் பார்ப்போம். இன்றைய உலகம் பல்வேறு சவால்களாலும் பதட்டங்களாலும் கவலைகளாலும் நிறைந்திருக்கின்றது. அது அனைவரும் தெரிந்த உண்மை. இத்தகைய சூழ்நிலையில் மனிதன் அதிகமாக தேடுவது இந்த அமைதியை தான். இந்த அமைதி பற்றி இயேசு பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தால் மிக அழகாக தங்களது சீடர்களுக்கு அவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன். உலகம் கொடுப்பதைப் போல நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கூறுகிறார். யோவான் அதிகாரம் 14 இறைவசனம் 27. உலகம் தரும் அமைதி தற்காலிகமானது. பணம், பதவி, புகழ் போன்றவை சில காலம் மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அவை நிரந்தர அமைதியை வழங்க முடியாது. இயேசு தரும் உண்மையான அமைதி மனித இதயத்தின் ஆழத்தில் வேறொன்றும் நிலையான அமைதியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, மேலும் அமைதியை ஏற்படுத்துபவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள் என்று இயேசு போதிக்கின்றார். இது மத்தேயு நற்செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அதிகாரம் 5 இறைவசனம் 9 மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அமைதியை நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். இயேசு இதை பற்றி மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார். குடும்பங்களில், சமூகத்தின், நண்பர்கள் மத்தியில் சமாதானத்தை உருவாக்கும் பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்கின்றார் இயேசு பெருமான். பயமும் கவலையும் நம்மை ஒரு பொழுதும் சூழும் பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்படி இயேசு அழைக்கிறார் எங்களை. அவருடைய அன்பு மரலும் நம்மை வழிநடத்தும் போது எந்த சூழ்நிலையிலும் நாம் மன அமைதியுடன் வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, உண்மையான அமைதி வெளிப்புற சூழல்களிலிருந்து வருவதில்லை. அது கடவுளிடமிருந்து, கடவுளுடனான உறவிலிருந்து வருகிறது. எனவே இந்த செபத்தின் மூலம் இயேசுவை அணுகி அவரது வார்த்தைகளை கேட்டு அவரது வழியில் நடந்தால் நமது வாழ்வின் நிலையான அமைதி மலரும். இறைவன் அமைதி உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பது தான் எனது ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி உறவுகளை, தொடர்ந்து இந்த காணொளியில் இணைந்திருங்கள்.